ஹாய் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 16. Mala and Anita are partners sharing profits and losses in the ratio 3:2. Mercy is admitted into the partnership with 1/5 share in the profits. Calculate new profit sharing ratio and sacrificing ratio. என்ன கொடுத்துருக்காங்க, மாலாவும் அனிதாவும் இதில் பார்ட்னர்ஸு. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ வந்து 3:2. மெர்சி வந்து இதில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து 1/5. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஷேரிங் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவும் இருக்கணும். இதில் வந்து சரண்டரும் கொடுக்கல, அக்கேவ்ஸும் கொடுக்கல. அப்படி கொடுக்காம 1/5 ஷேருன்னு என்ன கொடுத்துருந்தா நம்ம என்ன செய்யணும், ரிமைனிங் ஷேர் வச்சு நம்ம போடணும். Sum number 16. Calculation of new profit sharing ratio and sacrificing ratio. அவங்களோட sacrificing ratio எவ்வளோ, 3:2. டோட்டல் ஷேர் வந்து 1. மெர்சியோட ஷேர் வந்து 1/5. அப்போ அவங்க வந்து எந்த ஷேரை பற்றி எதுவுமே கொடுக்கல. அதனால் டோட்டல் ஷேருங்கிறது நம்ம 1 மென்ஷன் பண்ணிப்போம். அதனால் 1. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 3:2. இப்போ இந்த ரிமைனிங் ஷேர் ஏன்னா சரண்டரும் கொடுக்கல, அக்யூரும் கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ரிமைனிங் ஷேர் அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடணும். அப்போ ரிமைனிங் ஷேர் ஈக்குவல் டு டோட்டல் ஷேர் மைனஸ் நியூ பார்ட்னர் ஷேர். இப்போ இந்த டோட்டல் ஷேர் அப்படிங்கிறது நம்மளாம் அசியூம் பண்ணுறது தான். அப்போ 1 அசியூம் ஷேர், டோட்டல் ஷேர் 1 மைனஸ் நியூ பார்ட்னர் ஷேர் 1/5. இப்போ 5 இதை எப்படி குறுக்க பெருக்கணும், 5 × 5 5 × 1 5 - 1 / 5. அப்போ 5 - 1 4 4/5. இந்த 5 அப்படியே கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டையும் குறுக்க மல்டிப்ளை பண்ணோம்னா 5 - 1. நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் ஷேர் இன்ட்டு ஓல்டு ஷேர். இப்போ மாலாவோடது ரிமைனிங் ஷேர் வந்து 4/5 இன்ட்டு ரிமைனிங் ஷேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னா டோட்டல் ஷேர் மைனஸ் நியூ பார்ட்னர் ஷேரோட கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் கண்டுபிடிச்சது 4/5 வந்துச்சு. அப்போ அதனால் ரிமைனிங் ஷேர் 4/5 இன்ட்டு ஓல்டு ஷேர் என்னது 3:2ன்னு ரேஷியோ போட்டோம். அப்போ அதில் 3/5 2/5. அப்போ அதில் 3/5 தான் மாலாவோடது. இன்ட்டு 5 × 5 25 4 × 3 12. இப்போ அனிதாவோடது அதே மாதிரி ரிமைனிங் ஷேர் 4/5 சேம். அவங்களோட ரேஷியோ 2/5 5 × 5 25 4 × 2 8. இப்போ மெர்சியோடது 1/5. இப்போ இங்கே எல்லாம் 25ஆக இருக்கனால இங்கே டினாமினேட்டர் என்ன செய்யணும், 25ஆக வரணும். அப்போ 5ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 25 வரும்னா 5ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 25 வரும். அப்போ 5 × 5 25. இப்போ இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுமோ அதே தான் மேலேயும் போடணும். 1 × 5 5. இப்போ நியூ ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 12/25 8/25 5/25 12:8:5. இதான் ஆன்சர். தேங்க்யூ.